ஹதீஸோடைய அறிவிப்பாளர்களுடைய தகைமைகளை வெளிக்கொணர்வதில் பெரிய ஒரு முயற்சி எடுத்தாங்க நம்மளுடைய ஹதீஸ் கலை உலமாக்கல், ஹதீஸுடைய ஆனவர்கள். அந்த அனைத்தையும் தொகுக்கப்பட்டு எழுத்தில் பதியப்பட வேண்டிய அவசியம் இருந்தது அந்த காலத்தில். முன்னர் போன்றும் ஹதீஸ் தொகுப்புகளிலேயே இந்த விவரங்களை பரவலாக விட்டு விடாமல் தனியான தொகுப்புகளை உருவாக்க வேண்டியிருந்தது. இதன் விளைவாக வாழ்க்கை சரிதை அகராதிகள் உருவாக்கப்பட்டன. இந்த தொகுப்புகள் 2 வகையாக இருந்தது. ஒன்று பொதுவான அறிவிப்பாளர்களுடைய பட்டியல், இன்னொன்று பலவீனர்கள், பொய்யர், ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடியவர்கள் என அறிய வரப்பட்ட அறிவிப்பாளர்கள். பொதுவாக தொகுக்கப்பட்ட வாழ்க்கை சரிதைகள் பார்த்திங்கன்னா இந்த அகராதிகளில் அத்தபகாத் அல் குபரா முகமது இப்னு சாதுடையது, தாரிக் அல் ஹபீர் முகமது இப்னு இஸ்மாயில் அல் புகாரியுடையது, அல் ஜர்வா தாதில் இப்னு அபி ஹாத்திம் உடையது, தக்ரீப் யஹ்யா இப்னு ஷரஃப் அன் நவவி உடையது, தஹதீப் அல் கமால் ஃபி அஸ்மாய் அல் ரிஜால் யூசுஃப் இப்னு அப்துல் ரஹ்மான் அல் மிஸ்ஸி உடையது, மீசான் உல் இத்திதால் முகமது இப்னு அஹமத் அல் தஹபி உடையது, தஹதீப் அஹமது இப்னு அலி இப்னு அஜர் அல் அஸ்கலானி உடையது. அதன் பிறகு பலவீனர்களும் புனையக்கூடியவர்களும் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான நூல்கள் எதுனா கிதாப் துஆஃபா அலி இப்னு அப்துல்லா அல் மதாயினி, அடுத்தது முகமது இப்னு அப்துல்லா இப்னு அல் பர்கி, அடுத்தது துஆஃபா இப்ராஹிம் இப்னு யாக்கூப் அல் ஜுர்ஜானி, அப்புறம் சயீத் இப்னு அம்ரு அல் பர்தா அவங்களுடைய துஆஃபா அல் மத்ரூகூன், துஆஃபா அபு அஹமது இப்னு அலி இப்னு பின் ஜாரூத், அடுத்து கிதாப் துஆஃபா முகமது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி இது, அடுத்தது துஆஃபா ஜக்கரியா இப்னு யஹ்யா சாஜி உடையது, அடுத்தது துஆஃபா முகமது இப்னு அஹமத் துலாபி உடையது, கிதாப் துஆஃபா முகமது இப்னு அம்ர் அல் உகைலி உடையது, அடுத்தது அபு நுயைம் அப்துல் மாலிக் அல் ஜுர்ஜானி அவங்களுடைய கிதாபுல் துஆஃபா, முகமது இப்னு தமீமியுடைய துஆஃபா, சயீத் இப்னு உதுமான் அவங்களுடைய இப்னு சகன் அவங்களுடைய கிதாபு துஆஃபா, அடுத்தது அபு ஹாத்திம் முகமது இப்னு இப்பானுடைய கிதாப் அல் மஜ்ரூஹீன், கிதாப் அல் காமில் ஃபி துஆஃபா ருஜால் அபு அஹமத் அப்துல்லா இப்னு அதி இப்னு அல் கத்தானுடையது, அடுத்தது கிதாப் துஆஃபா முகமது இப்னு அல் ஹுசைன் அல் அஸ்தி உடையது, அடுத்தது அலி இப்னு உமர் அல் தாரகுத்னியுடைய கிதாப் துஆஃபா வல் மத்ரூகூன், கிதாப் துஆஃபா உமர் இப்னு அஹமது இப்னு ஷாஹின் உடையது, கிதாப் துஆஃபா முகமது இப்னு அப்துல்லா அல் ஹாக்கிம் உடையது, கிதாப் துஆஃபா தொகுத்தவர் அப்துல் ரஹ்மான் இப்னுல் ஜவுசி உடையது. இது ஒரு புறம் இருக்க, உண்மையான ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய பணியும் தொடங்கிற்று. இந்த தொகுதிகள் பெருந்தொகையினவாயினும் இவற்றில் ஆதாரப்பூர்வமானதை பொறுத்தவரையில் இவை யாவும் ஒரே தரத்தில் இல்லை. பின்வருவது பிரபலமான ஆதாரப்பூர்வமான நூல்கள். இதில் சஹீஹான ஹதீஸ்கள் தான் வரும். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களே தொகுக்கும் பணிகளில் வந்த புத்தகங்கள் அல் ஜாமியா சஹீஹ் முகமது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி, இது சஹீஹுல் புகாரி என்று சொல்லுவாங்கள்ல. அடுத்தது இமாம் முஸ்லீம் உடையது சஹீ முஸ்லீம், அதாவது அல் முஸ்னத் அஸ் சஹீஹ் இமாம் முஸ்லீம் ஹஜ்ஜாஜ் அல் குரைஷி உடையது, முஸ்லீம் இப்னு அல் ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி உடையது. அடுத்தது சுனன், இது சுலைமான் இப்னு அல் அஷ்அத் உடையது. அடுத்தது சுனன், இது முஹம்மது இப்னு ஈசா திர்மிதி உடையது. அடுத்தது சுனன், இது அஹமது இப்னு சுஹைப் அன் நசாயி தொகுத்தது. அடுத்தது முவத்தா இமாம் மாலிக் இப்னு அனஸ் உடையது. புனையப்பட்ட ஹதீஸ் தொகுப்புகள் பார்த்திங்கன்னா அதில் பிரபலமான நூல்கள் பார்த்திங்கன்னா அல் மௌதுஆத் அபு சயீத் முகமது இப்னு அலி அல் அஸ்பஹானி உடையது, ததுக்கிரா அல் மௌதுஆத் முகமது இப்னு தாஹிர் அல் மக்திசி உடையது. அடுத்தது அல் அபாத்தில் அபு அப்துல்லா அல் ஹுசைன் இப்னு இப்ராஹிம் அல் ஜுஸ்கானி. அடுத்தது அல் மௌதுஆத் அப்துல் ரஹ்மான் இப்னு அல் ஜவுசி உடையது. அல் அஸ்ரார் அல் மர்ஃபு ஃபி அல் அஹாதீஸ் அல் மௌதுஆத் தொகுத்தவர் நூருத்தீன் முல்லா அலி காரி உடையது. அடுத்தது அல் ஃபவாயித் அல் மஜ்மூ ஃபி அல் அஹாதீஸ் அல் மௌதுஆத் முகமது இப்னு அலி அல் ஷவுகானி உடையது. மேற்கண்ட ஒவ்வொரு நூலும் இது நம்ப முடியாது இட்டுக்கட்டப்பட்டது என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்கள் நிரம்பிய நூலாகும். பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடர் மீதும் இந்நூல்கள் ஆழ்ந்த கவனம் செலுத்தியுள்ளது. உலமாக்களுடைய பாரிய முயற்சி இதுவெல்லாம்.